ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐமு கிச்சன். இன்னைக்கு வந்து நம்ம மந்த் எண்டில் செய்யக்கூடிய ஒரு அடை தான் வந்து செய்ய போகிறோம். ஏன் இது இப்படி சொல்கிறேன்னா, நம்ம வீட்டில் உள்ள எல்லா பருப்பும் மிச்சமாகுது இல்லையா, அதில் வந்து நம்ம ஒரு அடை செய்ய போகிறோம். இதில் சிறு பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, பார்லி, அப்புறம் தூர் தால், மசூர் தால் இதெல்லாம் கூட இதில் வந்து இருக்குது. அந்த மாதிரி வெந்தயம் எது உங்களுக்கு வந்து கொஞ்சம் மிச்சமானாலும் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ஒன்றா சேர்த்துட்டு நம்ம வந்து அடை செஞ்சு சாப்பிட்லாம். எப்படின்னு பாருங்கள். இது வந்து நம்ம எவ்வளோ ஆழாக்கு எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டிடுறேன். இது வந்து ஒரு ஆழாக்கு, அப்புறம் இன்னொரு ஆழாக்கு 2 ஆழாக்கு அளவு வந்து நம்ம எடுத்திருக்கோம். 2 ஆழாக்கையும் வந்து நம்ம இதில் சேர்த்துட்டு நம்ம இதை வந்து நல்லா ஒரு 3-4 தண்ணியில் வந்து நல்லா கிளியராக வாஷ் பண்ணிட்டு வரணும். இதில் வந்து நிறையா வரும், ஏன்னா பருப்பு வந்து நிறைய இருக்கிறதுனால. அது மாதிரி கிளியராக தண்ணி வர வரைக்கும் நம்ம வாஷ் பண்ணி நைட்டு வந்து ஊற வச்சிடணும். அடுத்த நாள் காலையில் தண்ணிலாம் இல்லாமல் நம்ம எடுத்துட்டு அது கூடவே வந்து காஞ்ச மிளகா கிள்ளி நான் போட்டிருக்கேன். 3 கருவேப்பிலை காம்பை வந்து பிச்சு நம்ம கருவேப்பிலை வந்து இதில் சேர்த்துருக்கோம். அது கூடவே நம்ம என்னென்ன சேர்த்துக்கணுன்றதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பெருங்காயம் சேர்த்துருக்கேன். இது வந்து பவுடராக கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் தான் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், உப்புலாம் நம்ம சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். இது நல்லா இந்த அளவுக்கு வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தது எல்லாத்தையுமே வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இதுதான் வந்து நம்ம அடை செய்ய போகிற மாவு இது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நான் ஒரு இரும்பு பாத்திரம் தான் எடுத்திருக்கேன், இரும்பு சட்டி தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த வெங்காயம் வந்து நம்ம ஏன் வதக்குறோன்னா, நம்ம இந்த அடை செய்யும்போது அந்த மாவோடையே வந்து இதை மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அதுக்கேற்ற அளவு நம்ம உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இதை எடுத்துக்கிட்டால் போதும். இது வந்து அந்த அடை மாவோடையே நம்ம சேர்த்து கலரி செய்கிறப்போ அந்த வெங்காயம்லாம் நம்மளுக்கு தட்டுப்படுறப்போ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து அடை வந்து கரெக்டாக போடுறேனான்னு தெரியல. ஆனால் எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி தான் வந்து அடை போடுவாங்க எப்போவுமே. நீங்கள் வந்து எந்த மாதிரி அடை போடுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் தான் வந்து இதில் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு வந்து என்ன ஆயில் வந்து நீங்கள் யூஸ்வலாக யூஸ் பண்ணுவீங்களோ நீங்கள் வந்து அதையே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நடுவில் வந்து ஓட்டை போடுவாங்க. இந்த மாதிரி போடுறனால சீக்கிரமாக இது வந்து குக் ஆகிடும்னு சொல்லுவாங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா குக்காகி வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ திருப்பி போட்டு அதை நல்லா குக் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக வெந்து வந்திருக்கு இந்த அடை. நிறைய ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ஃபுட்டு இது. நீங்கள் பருப்பு வந்து மிச்சமாயிடுச்சின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணுன்னு தெரிலனா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம தேங்காய் சட்னி வச்சு தான் இன்றைக்கி வந்து சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து மேலே நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து வரும். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.